இந்த வெளிநாட்டில் மட்டும்தான் சமையல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு பொருட்கள் வருது. இறால் கறி, வெண்டைக்காவோடைய ஒரு குழம்பு, தேங்காய் பூ சம்பல், பிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது தகவல் இதோ. ஃபேஹிலில் அடுத்த கட்ட நடவடிக்கை. வாகனங்கள்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் கைதோடைய மீதி. அதே போல் கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் ரொம்ப சீப்பான விலையில் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பில்லு கொடுக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடந்திருக்குது. அதே போல் குவைத்துடைய மன்னர் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களுக்கும் 100 தினார்களை பரிசாக வழங்கப் போகிறார். அதே போல் 3 வருடம் ஜெயில் தண்டனை எதற்காக என்று காலையில் கூட பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் குவைத்து நாட்டுக்குள்ள ஆன்லைனில் விற்கிறாங்க, கடைகளில், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்களில். ஆனால் அப்படி விற்கும்போது அந்த பொருட்கள் நம்மளுடைய நாட்டு விலையை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சகோதரி ஒன்று ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, அதாவது இலங்கை விலையில் RS 300 ரூபீஸ் 300ன்னு போட்டிருக்குது. 300 ரூபா இந்த அந்த ஒரு பாட்டில் வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு சிரப். இந்த சிரப் பார்த்திங்கன்னா வெறும் 450 ரூபா. இலங்கை விலையில் 450 ரூபாயும், இது வந்து 300 ரூபாயும். ஆனால் இங்கே வந்து அதை 2.5 தினாருக்கு, இந்த 300 ரூபாய் இருக்கிறது 2.5 தினாருக்கும், மற்றது இது வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய் இருக்கிறது 5 தினாருக்கும் விட்டுருக்குறாங்க. ஆன்லைனில் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 5 தினாரும் 2.5 தினாரும் எடுத்திருக்கிறாங்க. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 450 ரூபாய் 300 ரூபாய், அதாவது 750 ரூபாய் தான் முடியுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து அவங்கக்கிட்டே டைரெக்டாக கேட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னு, ஏன் இவ்வளோ விற்கிறீங்க, ஏன் கொஞ்சம் கம்மியாக விற்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஆன்லைனில் விற்கிறவங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை, அவங்க தரப்பு நியாயத்தை சொன்னாங்க. என்னென்னு கேட்கும்போது, அவங்க நாட்டிலேருந்து இதை யாக்காகோ மூலம் கொண்டு வராங்களாம். அப்படி கொண்டு வரும்போது பேக்கேஜுக்கு 1 கிலோ மீனுக்கு காசு கட்ட வருமாம். அதில் கிலோவுக்கு வந்து 800 ஃபில்ஸுக்கு மேலே கட்ட வேண்டி வருமாம். அப்படி வரும்போது இந்த சாதாரண ஒரு சிரப்பே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில், அந்த கிளாஸ் பாட்டில், அதோடு இருக்கிற வெயிட்டோட பார்க்கும்போது குறைஞ்சது 500 கிராமாவது வரும். அப்படி இருக்கும்போது 2 பாட்டிலுக்கு 1 தினார் 600 ஃபில்ஸ் வெறும் காகோக்கு மட்டும். அதுக்கு பிறகு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஃபுட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குரிய லைசன்ஸ் அத்தாரிட்டி எடுக்கணும். இதெல்லாம் எடுத்த பிறகும் இங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணி விற்கும்போது எங்களுக்கு குறைஞ்சது அந்த பாட்டில் ஒன்றுடைய விலையே 4 தினாருக்கு கிட்ட வந்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவங்க அந்த மாதிரி விற்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்து கடையில் கொண்டு வந்து விற்கும்போது அப்படியான விலை வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வேணும்னா யாராவது நாட்டுக்கு போயிட்டு வரும்போது சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் சீப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்து நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வந்து இங்கே இருக்குதானே வாங்கிக்கலாம்னு நினைக்காம வரும்போது கூடவே எடுத்துகிட்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு, சாதாரணமாக எக்ஸ்பயர் டேட் அதிகமாக உள்ள பொருட்களை கொண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருடத்துக்கு சரி நீங்கள் பாவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அதே பொருட்களை இங்கே வாங்கும்போது நீங்கள் விலைகளில் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டில் 300 ரூபாய், இங்கே 2500 ரூபாய், அதாவது 250 ரூபாய். நாட்டில் 450 ரூபாய், இங்கே வந்து 5 தினார், கிட்டத்தட்ட 4800 4700 ரூபாய் கிட்ட வருது. அதனால் சில பொருட்கள் வந்து யாராவது வரும்போது சொல்லி எடுப்பிக்கிறது நல்லம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வரும்போது, லீவில் போயிட்டு வரும்போது சரி கொண்டு வந்து கொள்வது நல்லம். கிராண்ட் ஹைப்பரில் நடந்த ஒரு சம்பவம் இது வந்து அல்ராயில். இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் எனக்கு தந்த பதிவு, இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து மேங்கோ வாங்கியிருக்கிறாரு, மாம்பழம் வாங்கியிருக்கிறார். அதாவது 2 கிலோ 25 கிராம்
595 ஃபில்ஸ் இன்னைக்கு. ஒரு தினார் 205 ஃபில்ஸ் அவருடைய அமௌண்ட் அந்த மாம்பழத்துக்கு. ஆனால் பில்லு வரும்போது ஒரு தினார் 870 ஃபில்ஸாக பில்லு வந்திருக்குது. ஆனால் பில்லில் பாருங்கள், மாம்பழம் 3 கிலோ 143 கிராம் 595 ரூபாய் மேனிக்கு, ஒரு தினார் 870 ஃபில்ஸ் பில்லில் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் எடுத்தது எத்தனை கிலோ, ஆனால் இங்கே விழுந்திருக்கிறது எத்தனை கிலோ? ஒரு தினார் 870 ஃபில்ஸ். ஆனால் இதில் பாருங்கள், ஒரு தினார் 205 ஃபில்ஸ். ஒரு தினார் 870 ஃபில்ஸ் பில்லில் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு தினார் 200 சொச்சம் ஃபில்ஸ் தான் வருது. அப்போ இதில் கிட்டத்தட்ட 600 ஃபில்ஸுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துருக்குறாங்க. இவர் அதுக்கப்புறமா தான் பில்லை செக் பண்ணி பார்த்துட்டு போய் கேட்டு மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்களாம். அதுவும் ஆர்குமெண்ட் பண்ணின பிறகு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய ஜமியாக்கள்லையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டுகள்லையாக இருக்கலாம், இந்த மாதிரி மிஸ்டேக்குகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பில்லை மறக்காமல் நீங்கள் வாங்கின பொருட்களோட கம்பேர் பண்ணி மறக்காமல் பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு செய்தி போட்டிருப்பேன், 3 வருட சிறை தண்டனை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. காரணம் என்ன? சோஷியல் மீடியாவில் அமீரை அவமதித்த குற்றத்துக்காக. இன்றைக்கி எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணின ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களுக்கு குவைத்துடைய அமீர் ஒவ்வொருவருக்கும் 100 தினார் விகிதம் வழங்குறாரு அப்படின்னு ஒரு டிக்டாக் பேஜில் இதை ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னு. அப்போ நானும் அந்த வீடியோவை அனுப்பினதுக்கப்புறமா அந்த வீடியோடைய அந்த பேர் என்னன்றதை சர்ச் பண்ணி பார்த்தா இதில் வந்து குவைட் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அந்த பேஜ் ஒன்று இருந்துச்சு டிக்டாக்ல. என்னென்னு ப்ளே பண்ணி பார்த்தா, नाज़रीन बड़ी खबर देंगे। अमेरिका के सदर डोनाल्ड ट्रंप ने कुवैत और बहरीन में रहने वाले लोगों को फ्री अमेरिका का वीजा देने का ऐलान कर दिया है। तनख्वाह $5000 होगी। रिहाइश खाना बिल्कुल फ्री है। सिर्फ कुवैत और बहरीन के लोग ही वीजा हासिल कर सकते हैं। अमेरिका गवर्नमेंट की ऑफिशियल वेबसाइट से तरीका बहुत ही आसान है। अभी गूगल पे जाके सर्च करें डिस्कवरी उर्दू और पहली वेबसाइट पे क्लिक करके नीचे आके अप्लाई कर लें। कुवैत के किंग शेख मिशाल ने ईद का बड़ा तोहफा दिया है। कुवैत के बादशाह ने पहली दफा ईद प्रोग्राम शुरू कर दिया है, जिसमें कुवैत में रहने वाले लेबर मजदूर और गरीब लोगों को 40 कुवैती दिनार की। नाजरीन बड़ी खबर देंगे कुवैत के किंग शेख मिशाल। नाजरीन कुवैत में कुवैत के बादशाह शेख मिशाल ने पहली दफा ज़कात प्रोग्राम। बड़ी खबर देंगे कुवैत के बादशाह शेख मिशाल ने कुवैत में काम करने वाले लेबर मजदूर। जी नाजरीन बिल्कुल कुवैत के बादशाह शेख मिशाल। नाजरीन बड़ी खबर देंगे कुवैत के बादशाह शेख। नाजरीन अगर आप लोग कुवैत ब्रेकिंग न्यूज देंगे कुवैत के बादशाह शेख मिशाल। ब्रेकिंग न्यूज देंगे कुवैत के बादशाह शेख मिशाल। एक बहुत अच्छी खुश कुवैत में रहने वाले कुवैत के प्रिंस शेख कुवैत में रहने वाले लोगों के लिए बड़ी ही खुशखबरी। कुवैत गवर्नमेंट ने हेल्प लेबर प्रोग्राम शुरू कर दिया है, जिसके तहत அரே பாகல் கே பேட்டா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமே பொய்யான தகவல். தயவு செய்து யாரும் நம்பி அவங்க சொல்கிற பேஜுகளில் போய் அதை லிங்க் பண்ணி அதுக்கப்புறமா லிங்க் ஓப்பன் பண்ணி அவங்க சொல்கிறதையெல்லாம் செஞ்சு கடைசியில் இருக்கிறதையும் இழந்துடாதீங்க. தயவு செய்து இந்த பொய்யான பதிவுகளை நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், தயவு செய்து இதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க தானே, தண்டனை எதுக்காக கொடுத்தாங்கன்னு அமீருடைய பெயரையும் அமீருடைய சட்டத்தையும் அவமதித்ததுக்காக. இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும். அதில் தயவு செய்து கவனம். அதே மாதிரி ஃபேஹில் பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு மற்றும் வாகனங்களை அப்புறப்படுத்தும் வேலை திட்டங்கள் இதோ மறுபடியும் ஆரம்பம்.
السلام عليكم، يعطيكم العافيه. معكم اخوكم محمد قنيص الهاجري، مشرف بلديه البيحير، قسم النظافه واشغالات الطرق، بتوجيهات من مدير عام بلديه الكويت المهندس منال العصفور. قمنا بحمله مكثفه في اصناعيه مع اخواننا التجاره، غرفه التجاره، والاخوان من الازالات، مع اخواننا من وزاره الداخليه، وقمنا ببعض المخالفات المحلات ورفع بعض المركبات المهمله في الساحه، وبعض التعهدات للاخوان الذين لا يلتزمون بالنظافه العامه. يعطيكم العافيه ومشكورين. வெளிநாட்டில் இருக்கிற நாம ஒரு உணவை தயாரிக்கணும்னா அதுக்கு எத்தனை நாடுகளுடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ஒன்று இறால் போட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆகினேன். இறால் வந்து மெக்சிகோ பேக்கெட் இறால், மெக்சிகோவுடையது ஃப்ரைசர் இறால். அதே மாதிரி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஈரான். அதில் குழம்புல போடக்கூடிய பூண்டுன்னு பார்த்தா மசர், எகிப்து பூண்டு. தக்காளி ஜோர்தான், உருதுன் தக்காளி. வெங்காயம் இந்தியா, பச்சை மிளகாய் இந்தியா, கறிவேப்பிலை ஸ்ரீலங்கா. அதில் போடக்கூடிய இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் சில நாடுகளுடையது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து வரக்கூடியது. நம்ம இப்போ ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம்னா அந்த குழம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுடைய கலவை. அதே போல் ஃப்ரெஷ் இறா வாங்கி சமைக்கிறதுன்றது குவைத்தில் வந்து பாசிபிளே இல்லை. சாதாரணமாக ஒரு கிலோ இறால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 தினார்லேருந்து 7 தினார் வரைக்கும் ஒவ்வொரு விலையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி குழம்புகளுக்கு குறிப்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இறால் மற்றும் வெண்டைக்காய் போட்டு பால் குழம்பு. ஆனால் அதுக்கு நிச்சயமாக தேங்காய் பால் விடணும். ஆனால் தேங்காய் பாலை விட கேடிக்காவ் ஃப்ரெஷ் மில்கில் வந்து நான் நிறைய தடவை சமைச்சிருக்கிறேன். வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பாலை மாதிரி தேங்காய் பாலுடைய டேஸ்ட்டும் தனியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோட டேஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது இந்த மாதிரி சமைக்காதவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுதான் வந்து இலங்கையில் நாங்கள் பிட்டு, இடியாப்பம் போன்ற உணவுகளோடு சாப்பிடக்கூடிய சொதி. இதோட பார்த்திங்கன்னா இறால், வெண்டைக்காய், அதே மாதிரி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்களை சேர்த்துக்கொள்ள முடியும். இது வந்து இறால் மற்றும் வெண்டைக்காயுடனான சொதி. மற்றும் இன்றைக்கி சமைத்தது பார்த்திங்கன்னா பிட்டு மற்றும் தேங்காய்ப்பு சம்பல். இன்றைக்கு ஒரு பொடி.